வணக்கம். நான் திவ்யா ஃப்ரம் சாய் சஷ்டி ட்ரேடர்ஸ். இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட சேனலோட லிங்க்கும் ப்ளஸ் வந்து கீழே இங்க டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். மறக்காம அந்த சேனல்ல வந்து போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கோல்டு சம்பந்தமான நாங்க வீடியோ போட்டாலும் சரி, இல்ல வந்து லைவ் வந்தாலும், இல்லைன்னா நான் வந்து ஸ்லாட்ஸ் கொடுத்தாலும் அந்த டெலகிராம் குரூப்ல தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் கொடுப்போம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்களை ஃபாலோ பண்றதுக்கு ரீச் ஆகும். ஸோ நாங்க இப்போ வந்து என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து எந்த வீடியோஸ் நம்ம பாக்குறது அப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கான கேஜெட் தான் இது. அதாவது நாங்க ஒரு பிளேலிஸ்ட் போட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இது ஜஸ்ட் ஃபார் மாஸ்டர் கிளாஸ் தான், இது ட்ரேடிங்கானது. இது ஒரு 50,000 கொடுத்து நாங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த நான் ஒரு ஒரு வீடியோவா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்னால எவ்வளவு எளிமையா சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையா வந்து பார்ட் பார்ட்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க கீழ இருந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பேசிக் ஆஃப் ட்ரேடிங்ல இருந்து ஒரு ஒரு கேண்டில் ஸ்டிக்னா என்ன, அதுக்கப்புறம் என்னென்ன கேஜெட் வேணும்ன்றவெல்லாம் இப்போதைக்கு வீடியோ போட்டுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து ஒரு ஒரு வீடியோஸை இந்த ப்ரொஃபைல்ல ஆட் பண்ணியிருப்போம், அதாவது இந்த பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த பிளேலிஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். ஸோ இந்தோட வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய நியூஸஸ் நியூஸஸ் வந்து எந்தெந்த வெப்சைட்ல நம்ம பார்க்கணும் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம ஃபாரெக்ஸ்க்கும் சரி, இந்தியன் மார்க்கெட்டுக்கும் சரி நிறைய நியூஸஸ் வரும். அது எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ்க்கு ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில போய் பார்க்கணும். ஸோ நீங்க வந்து கூகுள்ல போயிட்டு www.forexfactory.com சொல்லிட்டு இந்த ஐடியை நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். ஸோ பேஜ் ஓபன் ஆகணும் உடனே நீங்க இங்க போயிட்டு சர்ச் ஈவெண்ட்ல கிளிக் பண்ணணும். ஸோ சர்ச் ஈவெண்ட்ல கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பெசிபிக் ஈவெண்ட்ஸ் வந்து இங்க காமிக்கும். இது எல்லாமே வந்து அப்கமிங் ஈவெண்ட்ஸ் வந்து காமிக்கும். அதை வச்சும் நீங்க தேடி பார்த்துக்கலாம். அது இல்லைன்னா இங்க ஃபில்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில்டர்ல வந்து நம்ம ஆக்சுவலா மார்க்கெட்ல எல்லாமே இருக்கும். அது எதுவும் எல்லாமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீடடான விஷயங்கள் மட்டும் இந்த ரெட் அண்ட் டார்க் எல்லோ இதுவும், growth, இன்ஃப்ளேஷன், எம்ப்ளாய்மெண்ட், சென்ட்ரல் கண்ட்ரோலோட பேண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஹவுசிங், கன்ஸ்டமர் சர்வீஸ், பிசினஸ் சர்வே அண்ட் ஸ்பீச்சஸ், மைக்ஸ், இது எல்லாமே நமக்கு ஆக்சுவலா தேவைப்படுற விஷயங்கள். கரன்சில நீங்க என்ன கரன்சி பேர் யூஸ் பண்றீங்களோ அந்த கரன்சி பேர் வச்சுக்கோங்க. பட் எங்களுக்கு தேவை வந்து யூரோஎஸ்டி, ஜிபியூஎஸ்டி அண்ட் யூஎஸ்டி, இது மட்டும் வச்சு நாங்க ஃபில்டர் கொடுத்துருக்கோம், அப்ளை ஃபில்டர். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கோட அனலைசிஸ் எனக்கு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க மோர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் இன்னையோட டேட் வந்து 7th ஆக்சுவலா. ஸோ 7th இருந்து நமக்கு மண்டே தானே மார்க்கெட் ஓப்பனிங், மண்டே டு ஃப்ரைடே உக்கான என்னெல்லாம் வந்து நியூஸஸ் வருதுன்னு சொல்லிட்டு, ஸோ மண்டே டு ஃப்ரைடே வந்து நியூஸஸ் என்னென்ன நியூஸஸ் வரும், என்னென்ன டைம்ஸ்ல வருதுன்னு சொல்லிட்டு இங்க வரும். ஸோ மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட போன்லயோ இல்ல வந்து உங்களோட ட்ரேட் வியூலயோ நீங்க அந்த அவர்ல வந்து ஒரு லைன் மாதிரி நீங்க ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க வந்து மெமரியில வந்து நீங்க ஃபர்கெட் ஆயிருந்தா கூட உங்களுக்கு அந்த டைமுக்கு வந்து மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு அலாரம் அடிச்சா ஈஸியா இருக்கும் அனலைஸ் பண்றதுக்கும். பிளஸ் வந்து நீங்க ட்ரேடு வந்து ப்ரியரா எடுத்திருந்தா அதை எக்ஸிட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதாவது நம்ம நியூஸ் டைம் எதுக்காக அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரேடிங்கை பொறுத்தவரை உலக சந்தையில என்ன நடக்குது எல்லாமே வந்து நமக்கு ஒரு ஃபிளாஷ் நியூஸா இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல வந்து நல்லாமே கிடைக்கும். ஸோ இதை பார்த்து நம்ம எடுக்கும்போது ஈஸியா நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா இந்த மண்டே டியூஸ்டே என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண்டே டியூஸ்டே வந்து ஏடிபி இருக்கு. மண்டே எந்த நியூஸஸும் அவ்வளோ இல்லை. ஸோ டியூஸ்டே பாத்தீங்கன்னா ஏடிபி இருக்கு, இம்பார்ட்டன்ட் நியூஸ். அதுக்கப்புறம் 8:30க்கு வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கு. இப்ப ஜாப் ஓப்பனிங்ஸ்னா அந்த இடத்துல வந்து நிறைய வேலைகள் வந்து ஓப்பனா இருக்கு, வேகன்சி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்குவாங்க. அதுக்கப்புறம் சிபிஐ நியூஸஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ், ஓ எஃப்எம்ஓசி ஸ்பீச்சஸ், ஸ்பீட்
இது எல்லாமே வந்து இந்த மாதிரி வர டைமிங்ஸை வந்து நோட் பண்ணி வச்சிருந்து நீங்க அந்த டைம்ல வந்து சார்ட்ல வந்து என்ன மாதிரி ரியாக்ஷன் வராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இதுல வந்து மெயினா நம்ம பார்க்க வேண்டியது ஆக்சுவல் அண்ட் ஃபோர்காஸ்ட் ப்ரீவியஸ்ன்றது முன்னாடி வந்த நியூஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்ட்டு. ஃபோர்காஸ்ட்ன்றது வந்து இந்த அனலைஸ்ட் தென் வந்து இந்த சிபி ரிஜிஸ்டர் அட்வைசர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இவ்வளவுதான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி வருது. ஆக்சுவல்ன்றது இன்னையோட கரண்ட் நியூஸ் அன்னைக்கு 8 o'clock இல்ல 7 o'clock வரும்போது என்ன அவங்க மார்க்கெட்ல ரேஷியோ தராங்கன்றதான் வந்து இந்த ஏரியால வருங்க. ஸோ இதை பார்த்துட்டு நீங்க வந்து மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணிக்கோங்க. தென் இந்தியன் மார்க்கெட்டுன்னு போய் பார்த்தீங்கன்னா, இந்தியன் மார்க்கெட்ல நீங்க கூகுள்ல போயிட்டு மணி கண்ட்ரோல் இந்தியா அப்படின்னு போட்டீங்கன்னா மார்க்கெட் நியூஸஸ் லேட்டஸ்ட் நியூஸஸ்ன்னு வரும். ஸோ இதுதான் வந்து மணி கண்ட்ரோல் இந்தியன் மார்க்கெட்டுக்கான நியூஸ் வெப்சைட். மேக்சிமம் ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதுலயே உங்களுக்கு கிடைச்சிரும். அதையும் தாண்டி வரும்போது நீங்க நியூஸ் பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இங்க பாருங்க, ஆர்பிஐ ஃபார்வர்டட் கைடன்ஸ். ஸோ ஆட் வந்துருச்சு. ஸோ ஆர்பிஐக்கு ஃபார்வர்டட் கைடன்ஸ்ன்னு சொல்லிட்டு நியூஸஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ இது மாதிரி வந்து எக்கனாமிக்கல் நியூஸஸ் வந்து நமக்கு நார்மல் நியூஸ்ல வர்றதை விட வந்து இந்த மாதிரி மணி கண்ட்ரோல், ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி இந்த மாதிரி ட்ரேடிங் சம்பந்தமான நியூஸ் வெப்சைட்ஸ்ல போய் டீட்டெயில்டா இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்க அனலைஸ் பண்ணும்போது நீங்க மார்க்கெட்ல ட்ரேட் எடுக்கலாமா வேண்டாமா, இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கத்துக்கிறதுக்காகவும் பிளஸ் உங்களோட மணியை வந்து ஒரு எக்கனாமிக்கல் சர்டைன்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2023 ஐ திங்க் ஸோ. ஸோ சடனா வந்து ஈரானோட வார் வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டுல சடன் ஸ்பைக்குங்க. வித்தின் ஒரு 1 ஹவருக்குள்ளவே ஒரு நல்ல ஹை ஸ்பைக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப ஹை ஸ்பைக் நாங்கள் பார்த்த ஒரு விஷயம். பட் அது மாதிரி நிறைய ஸ்பைக்ஸ் வந்து உங்களுக்கு கோல்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நிறைய பார்ப்பீங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டியது இந்த மாதிரியான நியூஸஸ் பார்க்க வேண்டியது இருக்கும். அதான் 1 ஹவர்ல. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டோட சடன் ஸ்பைக்ஸ்லாம் வர ஏரியாலாம் வந்து இந்த மாதிரி டைம்ஸ்ல வரும். ஸோ இந்த மாதிரி நியூஸஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த நியூஸஸ் வர வெப்சைட்ஸ் வந்து கண்டிப்பா உள்ள நீங்க போயிட்டு பார்க்கணும். ஸோ போர்ட்ஃபோலியோஸ், வாட்ச் லிஸ்ட், கமாடிட்டிஸ், பர்சனல் ஃபைனான்ஸ், அதுக்கப்புறம் இதுல இருந்து வேற வீடியோஸ் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ நீங்க கோத்ரூ பண்ணும்போது ஒரு வெப்சைடும் ஃபுல் டீட்டெயில்ஸா உட்காந்து பாருங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இது எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கும். பட் ஒரு ஒன் டைம்ல வந்து நமக்கு புரியல, தமிழ்ல புரியல, இங்கிலீஷ்ல புரியலனால 1 or 2 டைம்ஸ் வந்து ரிட்டன் அகைன் ரீட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா புரியும். மார்க்கெட்டை பொறுத்தவரையிலும் நம்ம அனலைஸ் பண்றதும் ட்ரேட் பண்றதும் எது பண்ணோம்னாலும் நம்ம சார்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை முன்னாடியே வந்து நம்ம பாக்குறதுக்கு இந்த மாதிரி வெப்சைட் எல்லாமே ஈஸியா வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டை வந்து முடிஞ்ச வரலையும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.